17ஆம் தேதிக்கான கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் பார்க்கலாம். 974 அப்படின்னு 16ஆம் தேதி ரிசல்ட் வந்துச்சு. உண்மையிலேயே வந்து இது ஒரு நல்ல நம்பரு. 974 அப்படின்ற நம்பரு. ஆனா நாம தான் மிஸ் பண்ணிட்டோம். எப்படின்னா நாம அ 149, 749 அப்படின்ற 2 நம்பர் எடுத்தோம். அதில 149ன்னு நம்பர் தான் ஸ்ட்ராங் பண்ணோம். வீடியோ பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அது பாக்ஸில வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம இந்த 69ன்னு வந்தா, இந்த 74 அப்படின்ற நம்பர் வரும். அது ரெகுலரா வந்து இப்போ லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்த 69க்கு 29ன்னு நம்பர் வந்துச்சு. பாருங்க 69க்கு அது கீழ 29 அந்த 29க்கு ஃபுல் ஆப்போசிட் போட்டிங்கன்னா, 74 அப்படின்னு தான் வரும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்க 74 வந்து 19 அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இந்த 19க்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணா 69. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 74 அப்படின்னு கரெக்ட்டா 74 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த மாரி ஒரு சில இடத்துலலாம் இந்த 69க்கு 74ன்ற நம்பரு மேட்ச் ஆயிருக்கு. அது ஆப்போசிட்ல அப்படி இப்படி செட் ஆயிருக்கு. நாம அது கொஞ்சம் அதையும் சேர்த்து எடுத்திருந்தோமா, மேட்ச் ஆயிட்டு கண்டிப்பா வின்னிங் எடுத்திருக்கலாம். இது பாருங்க இந்த 319 அப்படின்னு இருக்கு. இந்த ஏ போர்டில 3க்கு ஒரு நம்பர் குறைச்சா 2 அது ஆப்போசிட் பண்ணா 7ன்னு வரும். அந்த அந்த 7 71ன்ற நம்பர அப்படியே 76 அப்படின்னு நம்பர் ஏபில. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த 57 ஒரு நம்பர் குறைச்சா 47 அதுக்கு ஆப்போசிட் ஒரு நம்பர் வச்சா 97. புரியுதா பார்த்துங்க. இந்த 31ல ஏ போர்டில ஒரு நம்பர் குறைங்க 2ன்னு வரும். அதுக்கு அப்படியே வச்சிங்கன்னா 21க்கு இங்கே 76 57 அப்படின்ற நம்பரை ஒரு நம்பர் ஏ போர்டில் குறைச்சா 47 அதுக்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணால் 97. இப்போ இந்த 44ன்ற நம்பரில் இங்கே ஒரு நம்பர் குறைக்கணும். குறைச்சி அந்த நம்பரை நம்ம ஆப்போசிட் பண்ணணும். அப்போ 8ன்ற நம்பரு வரும். 3 இது நம்பர் 1 குறைச்சா 3 அதுக்கு இங்கே 8 அப்படின்ற நம்பர் வரும். இப்போ நாம் என்ன பண்ணோம்னா, இங்கே 1க்கு 6 இங்கே 7க்கு 7 வந்துச்சு. அப்போ 4க்கு 4ன்ற நம்பரே அப்படியே வைக்கணும். ஓகேவா? அப்போ சி போர்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா, 9 4 திரும்பவும் 9 அப்படின்ற நம்பரை வைக்கணும். 849 அப்படின்ற நம்பர் வைக்கலாம். இந்த சுதந்திர தினத்துக்கு லீவ் விட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுலேருந்தே 2 நம்பர் திரும்ப வரும் அப்படின்றது தான் ஐடியா நம்மது. எப்படின்னா 2020 இல்லை எந்த வருஷமே பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி லீவ் விட்டு அடிச்சாலே திரும்ப வந்த நம்பர்லேருந்தே வந்துரும். ஒரு தடவை மட்டும் 2020ன்னு நெனைக்கிறேன். 713 அடிச்சு லீவ் விட்டு 15ஆம் தேதி லீவ் விட்டு 16ஆம் தேதி 317ன்னு அடிச்சிருப்பாங்க. அந்த மாரி அதுலேயும் வந்து திரும்ப வந்துரும். இந்த மாரி ஏதாவது லீவ் விட்டுட்டு ரிசல்ட் வந்துச்சுன்னா. அதுலயுமே வந்து கரெக்ட்டா 2 நம்பர் வந்துருச்சு. இப்போ அப்படி பார்த்தாலுமே திரும்பவுமே வந்து 2 நம்பர் நமக்கு அதிலேயே வருது. அதாவது இந்த 449ல நாம் எடுக்கிறது என்னன்னா, 849 அப்படின்னு தான் எடுக்கிறோம். ஸோ இந்த 49ன்ற நம்பர் அப்படியே தான் வந்து 74க்கு கீழ செட் பண்ணுறோம். 849 அப்படின்னு. இந்த 849 பார்த்தீங்கன்னா, 94ன்ற நம்பர் ஏற்கனவே வந்து ஏசில போன மாதம் 3 தடவ வந்துச்சு. 954, 904 அப்பவே வந்து இந்த மறுபடியும் இந்த 94 இல்ல 49 ஏசில வரும் அப்படின்னு எதிர்பார்த்தது தான். இப்போ திரும்ப வந்து அதே 94 அது கீழ இருக்கிற இந்த 84 ஒருவேளை ஆல் போர்டில வரலாம். ஓகேவா? ஏன்னா, இங்க 904க்கு இங்க ஒரு 84 வந்துச்சு. இங்க 89 வந்துச்சு. அது மாரி திரும்பவும் வந்து நமக்கு ஒரு 84ன்ற நம்பர் ஆல் போர்டில வரலாம். அது 849 அப்படின்ற ஒரு நம்பரு செட் பண்ணி பாருங்க. அது இல்லாம நாம இந்த இடத்துலேருந்து தான் வந்து 749 அப்படின்ற நம்பர் எடுத்தோம். அது கீழ பார்த்தீங்கன்னா 255 அப்படின்னு இருக்கு. இப்போ திரும்பவும் அதே 244 கீழ 255 அப்படின்னு தான் இருக்கு. ஒருவேளை இந்த 255ல நமக்கு 700ன்ற நம்பரு பாக்ஸு வரலாமா? அப்படின்னும் பாருங்க. ஏன்னா,
இது வந்து நமக்கு 249 அப்படின்ற நம்பரு. ஒரு நம்பர் தான் இதில். இந்த 24 இங்கே 74 அப்படின்னா 24 தான் நமக்கு வந்து 79 97. சி போர்டு 4க்கு 4 அப்படியே இருந்துச்சுன்னா, இப்போ 5க்கு 5 சி போர்டு நின்றுச்சுன்னா, ஒருவேளை இந்த 25ன்ற நம்பரு ஃபுல் ஆப்போசிட்டாக நமக்கு 70, அது 075 அப்படின்னுமே வரலாமான்னு பாருங்கள். ஓகேவா? 075 அப்படின்னு வருமா? இல்லை, நான் வந்து 849 அப்படின்ற நம்பர் எடுத்திருக்கேன். இல்லை பாருங்கள், நமக்கு 64க்கு இங்கே 69 வந்துச்சு, 74க்கு அப்படியே 74 வந்துச்சு, அதுக்கு மேலே 77ன்னு இருக்குது. ஸோ இது திரும்ப பாருங்கள், அதுக்கு அடுத்த மாதத்தில் எப்படி வந்திருக்குன்னா, இங்கே பாருங்கள், 64க்கு நமக்கு இங்கே 69, 97க்கு நமக்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பாருங்கள் 74, அதுக்கு மேலே 82, அங்கேயும் வந்து பிசியில் ஒரு 22, இங்கேயுமே பிசியில் ஒரு 77 இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம ஒன்று பார்க்கும்போது இங்கே பாருங்கள், ஏபியில் 75, ஒரு நாள் விட்டு பிசியில் 76, ஒரு நாள் விட்டு ஏசியில் 77ன்னு வரும்போது அதை ஏபியில் திரும்ப 77ன்னு வந்துச்சு. ஸோ திரும்ப ஏபியில் 77 அடித்து ஏபியில் திரும்ப 76 அப்படின்ற நம்பர் இருக்குது. ஸோ இப்போ ஏதாவது ஒரு இடத்துல 75 அப்படின்ற நம்பர் வரணும். ஓகேவா? புரியுதா? பாருங்கள், இங்கே 75, அதுக்கு ஒரு நாள் விட்டு பிசியில் 76, ஒரு நாள் விட்டு ஏபிலே வந்து 77. ஸோ அப்போ நமக்கு இந்த 75ம் 77ம் ஏபிலே வந்துச்சு, பிசியில் 76 வந்துச்சு. ஓகேவா? இப்போ அதே மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல 75 76 வரும்னு எதிர்பார்த்தோம். ஒரு நாள் விட்டு கரெக்டாக வந்து 76ன்ற நம்பரு ஏபில் வந்துச்சு. அப்போ பிசியில் ஒரு 75 அப்படின்ற நம்பர் வரலாம். ஓகேவா? பிசியில் ஏற்கனவே நம்ம 075ன்ற நம்பரு எடுத்திருக்கோம். ஓகேவா? 075. அப்போ இந்த 75 இதோடவும் கரெக்டாக மேட்ச் ஆகும். இப்போ இங்கே நமக்கு பார்த்திங்கன்னா 77ன்னு இருக்குது, இங்கே வந்து 82. இதனோட ஆப்போசிட்டுங்களும் நமக்கு ஏதாவது ஒரு நம்பர் வரணுன்ற நம்பர் இருக்குது. ஸோ 72ன்ற நம்பரு கேமில் வர மாதிரி இருந்தால் அப்போ நமக்கு 275 அப்படின்னுமே கூட வரலாம். ஓகேவா? நம்ம இந்த 255 அப்படின்ற நம்பர்லேருந்து ஆப்போசிட் வரணும் அப்படின்றதுனால தான் நம்ம 075ன்ற நம்பர் எடுத்தோம், இல்லை 705 அந்த மாதிரி. ஏன்னா சி போர்டு இங்கே 4க்கு 5ன்ற நம்பர்னால இங்கே 4க்கு 5ன்ற நம்பரை வச்சு நம்ம செட் பண்ணோம். அப்படி இருக்கும்போது இப்போ இந்த பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா இங்கே 75 76, திரும்ப ஏபியில் 77, ஒரு நாள் விட்டு திரும்ப 76. ஸோ இந்த கேம் வந்து இந்த இடத்துல தான் வந்திருக்கணும். நம்ம ஒரு நாள் லீவுன்றதையும் சேர்த்து கணக்கு பண்ணி தான் நம்ம இந்த பிசியில் 75ன்ற நம்பரை வச்சோம்னா 275ன்னு வரலாம், அப்படி இல்லைனா 075 வரலாம். ஸோ பிசியில் ஒரு 75ன்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா எங்கேயுமே திரும்பல. 75 76 77, திரும்ப 76 77லேருந்து இது ரெண்டுமே ஏபி, ஒரு நம்பர் தான் பிசி. அப்போ இது ரெண்டு ஏபின்னும் போது ஒரு நம்பர் பிசி 75ன்ற நம்பர் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. சி போர்டு 05 அப்படின்ற நம்பரை ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சம் நாளைக்கு சிங்கிள் போர்டு ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக வரும். சி போர்டில் 05 அப்படின்ற நம்பர் கண்டிப்பாக வரும். ஸோ அது இன்னையிலேருந்தே ஆரம்பிச்சிடுங்க ஃபாலோ பண்ணுறவங்க. சி போர்டில் 05 ஒரு 10 இல்லை 5 ஆரம்பிக்க, கண்டிப்பாக ஒரு 4-5 நாளில் வந்துடும், மிஸ் ஆகாது. சிங்கிள் போர்டு ஃபாலோ பண்ணுறவங்க சி போர்டில் 0 இல்லை 5 அப்படின்ற நம்பரு. ஸோ 0ன்ற நம்பரு மேக்ஸிமம் இன்றைக்கே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த 9-4 அப்படின்னு வந்தால் 0ன்ற நம்பரு வரும். பார்க்கலாம். 0 அப்படின்ற நம்பர் ஒருவேளை வந்துச்சுன்னா ஏபியில் இதில் இருக்கிற ஏதாவது ஒரு நம்பர் தான் வரணும். ஒருவேளை 270 இல்லை 840 இல்லை 070 அப்படின்ற நம்பரும் வரலாம். ஓகேவா? அதனால் 05 அப்படின்ற நம்பரு சிங்கிள் போர்டில் சி போர்டில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க.